வணக்கம். மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 வந்து விலகிட்டு, ஆனாலும் இந்த பணவரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்காமையே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் குரு 6ல் இருந்து உங்களுக்கு நல்லதே வந்து செய்யலை. அவர் வந்து ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாக்கி 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஏன்னா குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது மகரத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக தான் வந்து கருதப்படும். ஏன்னா உங்களுக்கு பணம் வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவர்த்தி பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். மகர ராசி நல்லா ஓட வேண்டிய ஒரு நேரம் தான் வந்து இது. அதை விட அவரோட பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு மிக முக்கியமான ஒன்று. அவர் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்றார். ஸோ லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால நிறைய லாபங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். தொழிலையும் முன்னேற்றம், வேலையிலையும் முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அதை விட அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே படுதுங்க. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சுபிட்சமான ஒரு பார்வை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். உச்சம் பெற்ற குருவால் அந்த பார்வை நேராக மகரத்துக்கு படும்போது அது சுபிட்சமாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் மகிழ்ச்சி, உடலில் நோய் இருந்துச்சுன்னா அது எல்லாமே போயிடும். எடுக்கிற எல்லா காரியமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதை விட இன்னும் அடுத்த பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனையே பார்த்துட்றாரு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு டபுள் யோகம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்குறதுனால அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். அதாவது எப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அப்போ அந்த வெற்றியை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கொள்ள ஒரு நேரம் தான். மகர ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருமானத்தை தேடி போனீங்க அப்படின்னா 2 வருமானமே வரக்கூடிய ஒரு நேரம். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த காலகட்டம் வந்து உணர்த்தக்கூடிய நேரம். மகர ராசி எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை இருந்த அந்த தேக்கம், கவலைகள் எல்லாமே விலகி இந்த ஒரு வருடத்திலே நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகிறோம். நன்றி.